ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக்ஸ் ஹோம் அட் கோவை யூடியூப் சேனல். ஸ்கூல் லீவ் விட்டாங்க, பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். 25 டேட்ஸில் ஒரு கப் சூடான பால் ஊற்றி 10 நிமிஷம் ஊற வைங்க. பாலோடையே சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது கூட 1/4 கப் வெண்ணெய், 1/4 கப் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேக்கு மொத்தமாக 1.5 கப் பால் தேவைப்படும். மீதி இருக்கிற 1/2 கப் பாலை இப்போ சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது கூட 1 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேக்கில் சுகர் மீடியமாக தான் இருக்கும். இனிப்பு அதிகமாக தேவைப்படும்னு நினைக்கிறவங்க 4 டேபிள் ஸ்பூன் கரும்பு சர்க்கரை சேர்த்து கலந்துக்கோங்க. அவனை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டரை கேக் டின்னில் ஊற்றிட்டு மேலே டெக்கரேஷனுக்காக உங்ககிட்ட இருக்கிற சாக்லேட் சிப்ஸ், நட்ஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. 180 டிகிரியில் 35 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ஹெல்த்தியான டேட்ஸ் கேக் ரெடி. முட்டை சேர்த்து செய்கிற கேக் மாதிரியே இந்த கேக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கேக் வேகும்போதே கோதுமை மாவோட அரோமா நல்லா தெரியும். கோதுமை மாவுக்கு பதிலாக நம்ம ராகி மாவு, மைதா மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.